அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் பாலைவனத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், விண்ணரசு சமீபமாயிருக்கிறது என பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கென நேரான பாதைகளை உண்டு பண்ணுங்கள் என்று பாலைவனத்தில் ஒரு குரல் என்று இறைவாக்கினன் ஏசாயாவின் மூலம் கூறப்பட்டவன் இவனே. யோவானின் உடைகள் ஒட்டக முடியினால் செய்யப்பட்டிருந்தன. அவன் இடுப்பைச் சுற்றி தோல் பட்டியையும் கட்டியிருந்தான். அவனது உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுமாயிருந்தன. மக்கள் எருசலேமிலிருந்தும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் யோர்தான் பிரதேசம் அனைத்திலிருந்தும் அவனிடம் போனார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் ஆற்றில் அவன் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கும் இடத்திற்கு அநேக பரிசேயரும் சதுசேயரும் வருவதை யோவான் கண்டு அவர்களிடம் சொன்னதாவது: விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் கடும் கோபத்திலிருந்து தப்பியோடும்படி உங்களை எச்சரித்தது யார்? நீங்கள் மனம் திரும்பியிருந்தால் அதற்கேற்ற கனியை காண்பியுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் என உங்களில் நினைக்க வேண்டாம். இந்த கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க இறைவனால் முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி ஆயத்தமாயிருக்கிறது. நல்ல கனி கொடாத ஒவ்வொரு மரமும் வெட்டி வீழ்த்தப்பட்டு நெருப்பிலே போடப்படும். நான் மனம் திரும்புதலுக்கென்று தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆயினும் என்னிலும் வல்லமையுள்ளவர் எனக்கு பின் வருகிறார். அவரது காலணிகளை சுமக்க கூட நான் தகுதியற்றவர். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் தமது கரத்தில் தூற்றும் கூட ஏந்தி தமது களத்தை சுத்தம் செய்வார். அவர் தன் தானியங்களையோ களஞ்சியத்தில் ஒன்று சேர்த்து பதரை அணைந்து போகாத நெருப்பில் எரித்து போடுவார் என்றார். அப்பொழுது இயேசு கலிலேயாவில் இருந்த யோவானிடம் ஞானஸ்நானம் பெறும்படி யோர்தானுக்கு வந்தார். ஆனால் யோவான் அவரிடம், நான் உம்மிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடம் வருகிறீரா என்று சொல்லி அவரை தடுக்க முயற்சித்தார். அதற்கு இயேசு, இப்பொழுது இடம் கொடு, இவ்விதம் எல்லா நீதியையும் முழுவதுமாய் நிறைவேற்றுவது நமக்கு தகுதியாயிருக்கிறது என பதிலளித்தார். அப்பொழுது யோவான் அதற்கு உடன்பட்டான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே பரலோகம் திறக்கப்பட்டு இறைவனின் ஆவியானவர் புறாவைப் போல் இறங்கி அவர் மேல் அமர்வதைக் கண்டார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு குரல், இவர் என் மகன், நான் இவரில் அன்பாயிருக்கிறேன், இவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என உரைத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வீடியோல பார்த்தோம், யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். இப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை 2ஆ நாம பிரிக்கலாம். முதல் 1 12 வசனங்கள் பார்த்தோம்னா யோவானுடைய ஊழியம், 1 12 வசனம். அடுத்தது நம்ம 13 17 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை குறித்து நம்ம 13 17 வரை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஒத்த வசனங்கள் இதே போல இதே இன்சிடென்ட் நிறைய மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 1 11 வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது இதே பகுதியை நம்ம அங்கேயும் வாசிக்கலாம், யோவான்லயும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19 34 வரையும் நம்ம இதே பகுதியை நம்ம தியானிக்க முடியும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எலியாவை யோவானை குறித்து அநேக காரியங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. யோவான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவராலே அனுப்பப்பட்டார்.
அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல யோவானுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கலாம். அவர் ஒட்டக மயிரை தரிச்சிருந்தாரு, அவர் வனாந்திரத்துல இருந்தாரு, அவருடைய சாப்பாடெல்லாம் மத்தேயு இந்த இடத்துல பதிவு செய்கிறார். ஏன் இவருடைய உடை, அந்த சாப்பாடு இதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமானது. இது எல்லாமே யுனிக், எல்லாமே தனித்துவமானவராக யோவான் ஸ்நானகன் அந்த காலத்துல வாழ்ந்தார். அதைதான் இந்த இடத்துல மத்தேயு பதிவு பண்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஏன் வனாந்திரத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரு, ஏன் வனாந்திரத்தை அவரு சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நிறைய நேரத்துல ஆண்டவர் இவரை எருசலேமுக்கு போக சொல்லல. ஏன்னா எருசலேம் தான் கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். ஆண்டவர் அங்க போக சொல்லல. ஆனா யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் வனாந்திரத்துலதான் இருக்க சொன்னார். இதுக்கு பெரிய ஒரு நம்ம யோசிச்சு பெருசா நம்ம சொல்லணும்ன்றது இல்ல. ஆண்டவர் அவரை பிரசங்கிக்க சொல்லி ஏவின இடம் எங்க நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ, அவர் குறித்த இடத்திலே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றினார். நிறைய நேரத்துல நாம நினைப்போம், இந்த மாதிரி காட்டு பகுதியில ஆண்டவர் போக சொல்றாரே, வனாந்திரமான இடத்துக்கு போக சொல்றாரே, இந்த இடத்துக்கு ஜனங்கள் எப்படி வருவாங்க, இந்த இடத்துல ஜனங்க வர்றதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வனாந்திரத்துலதான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவரை தேடி எல்லா நகரத்திலிருந்தும், யூதேயாவிலிருந்தும், எருசலேமிலிருந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா ஜனங்களும் எல்லாரும் வந்தார்கள், அனைவரும் வந்தார்கள். மார்க் 1:1-11 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதேயாவிலிருந்து எருசலேமிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் யோவானை தேடி வந்தார்கள். இந்த இடத்துல ஏன் தேடி வந்தார்கள் அப்படின்னா, இந்த யோவான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணாராம், அப்படியே சொன்னார். இவர் ரொம்ப என்ன சுகர் கோட் போட்ட ஒரு பிரசங்கம் எல்லாம் இவர் பண்ணல. ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தை, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நிறைய நேரத்துல நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நாலேஜ் நம்பி நிறைய பிரசங்கம் எல்லாம் இது பண்ணுவோம். என்னன்னா நிறைய அறிவுபூர்வமான காரியங்களை பிரசங்கத்துல சொல்லப்படும் பொழுது ஜனங்கள் கவரப்படுவார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான பிரசங்கங்களை தான் ஜனங்க விரும்பி கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய நேரத்துல யாருக்கும் தெரியாத நிறைய அறிவு சார்ந்த காரியங்களை இந்த காலத்துல நிறைய பிரசங்கத்துல என்ன பண்ணா சேர்க்கப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல யோவான் எந்த சுகர் கோட்டிங் மெசேஜுமே கிடையாது. ஜஸ்ட் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரொம்ப ஈஸியா என்ன சொல்றது, ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதை மாத்திரம் தான் அவர் சொல்றாரு. ஆனா இதை கேட்பதற்கு ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் டிராவல் பண்ணி வருவதற்கு ரெடியா இருந்தாங்க. யோவானை தேடி வருவதற்கு ரெடியா இருந்தார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, ஜனங்கள் அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை தான் ஜனங்களை இழுத்தது. அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை இழுத்து கொண்டு வந்தது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஜனங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுச்சுன்னா இழுத்து கொண்டு வந்து, ஜனங்கள் எங்கிருந்தும் வருவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். எல்லாரும் வருவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் என்ன ஹை பொசிஷன்ல இருக்கவங்க, இவங்க எல்லாரும் வருவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். நம்மிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், எங்க நாம இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த அபிஷேகம் ஜனங்களை இழுத்து கொண்டு வரும். நாம முன்னாடி தேடி முந்தி அடிச்சுட்டு போய் என் மேல அந்த அபிஷேகம் இருக்கு, எனக்கு சுகமாக்குற வல்லமை இருக்கு, எனக்கு தீர்க்க தரிசன வர இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உண்மையாக நம்ம என்ன பண்ணாம உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தோம்னா போதும், ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தரிசனம், அவருடைய குறிக்கோளை நம்மை கொண்டு தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இதுதான் என்ன பண்ணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜனங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்கும், ஜனங்களை கன்விக்ட் பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜனங்களை இழுத்து கொண்டு வரும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மத்த எந்த காரியத்தினாலும் இந்த இடத்துல இந்த காலகட்டங்கள்ல பார்த்தா எப்படி நம்ம பிரஸ்தாபம் ஆகலாங்கிறது தான் நிறைய பேர்த்தோட மோட்டிவா இருக்கு. அந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குமானால், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ம சொல்லுவோமானால், ஆண்டவர் குறித்திருக்கிற இடத்திலே நம்ம இருப்போமே ஆனால், எங்கிருந்தாலும் தேசம் விட்டு தேசம் இருந்தா கூட ஜனங்களை தேவன் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது யோவானுடைய ட்ரெஸ் கோட், யோவானுடைய ட்ரெஸ்ஸும் அவரோட சாப்பாடை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னன்னா
இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் 4ஆம் வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கத்தியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. மத்தேயு 3:4 நம்ம இதை வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த என்ன எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இவன் சாப்பிட்ட சாப்பாடு, யோவான் ஸ்நானகன் சாப்பிட்ட சாப்பாடு யூனிக்கா இருந்தது, ஒரு தனித்துவமா இருந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகன் இந்த சாப்பாட்டுனால திருப்தி அடையவில்லை. இந்த சாப்பாடு யோவான் ஸ்நானகனை திருப்தி படுத்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தோடு இந்த சாப்பாட்டை நம்ம ஒப்பிட்டோம்னா, அது யோவான் வாழ்நாள் முழுவதும் அவர் ஃபாஸ்டிங்ல தான் இருந்தாருன்னு நம்ம சொல்லணும். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் ஏன் இந்த ஃபுட்டை மென்ஷன் பண்ணி மத்தேயு எழுதுகிறார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுடைய போக்கஸ் எல்லாம் எதுவா இருந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது, அவருக்கென்று வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே இருந்தது. அவர் எதுனாலையும் தன்னோட மைண்ட் டிஸ்ட்ரக்ட் ஆக, வழி தவறி போக அவர் விடவில்லை. அதுதான் இந்த இடத்துல நாம மெயினா பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னு பாக்குறோம்னா, இவருடைய உடை என்னன்னா, இதே மாதிரியான உடையை யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். இது என்னன்னா ஒரு தீர்க்கதரிசிக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதே மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா நம்மளுக்கு தெரியும், எலியா இருந்தார். எலியா 2 ராஜாக்கள் 1:8 நம்ம பார்க்கும் பொழுது எலியாவினுடைய உடையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 1:8 பார்க்கும் பொழுது அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன்னுடைய என்ன பண்ணார்னா இடையிலே கட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான அழைப்பு. அவர் என்ன சொல்றது, நிறைய காரியங்கள்ல உலகத்தோடு தன்னை என்ன பண்ணனா சேர்த்து கொள்ளவில்லை. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொருத்தனை, அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றினார். இந்த காலத்திலும் கூட நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு யுனிக் காலிங்க கொடுத்திருக்கிறார், ஒரு தனித்துவ அழைப்பு. ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் ஒரு தனித்துவமான அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை என்ன பண்ணணும்னா தேவ சித்தத்தின்படி நாம நிறைவேற்றும் பொழுது நம்மையும் தேவன் யோவான் ஸ்நானகரை போல பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகர் ரொம்ப இச்சிக்கிற மனிதன் அல்ல. இவர் என்னன்னா எல்லாவற்றிலும் தன்னை என்ன பண்ண டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த காலத்துல எதுலயுமே நம்மளுக்கு மெயினா ஃபுட்ல செல்ஃப் கண்ட்ரோலே இருக்காது. ஏன்னா எல்லாரும் நான் ஃபுட்டை பார்த்துட்டாவே இந்த காலத்துல அது ஒரு பெரிய அடிக்ஷன், அது ஒரு பெரிய அடிமைத்தனம். அது என்னன்னா அது நிச்சயமாவே நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடனே சொல்லலாம். ஃபுட் அடிக்ஷன் அதை என்ன பண்ணணும், நம்ம பிரேக் பண்ணணும். அது ஆண்டவர் அது விரும்பாத காரியம். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் எல்லாவற்றையுமே மேற்கொள்ளுகிறார். இவர் ஒரு லக்ஸரி லைஃப் வாழல. இவர் என்ன பண்றாரு, ஒரு தாழ்மையான, ஒரு தைரியமான தேவனுடைய தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார். அதைதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு என்ன வேணும்னா இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளிசிட்டி, எளிமை வேணும். எளிமை, சிம்பிளிசிட்டி என்ன பண்ண ஒரு எளிமையான ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகர் வாழ்ந்தார். அவர் தன்னை எதிலையுமே காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய உடையையோ, தன்னுடைய அறிவையோ, தன்னுடைய இவர் எந்த இடத்திலுமே தன்னை பெரிதுபடுத்தவே இல்லை. நான் சிறுகணும், அவர் பெருகணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுகிறார். நம்ம பார்க்கிறோம் யோவான் 3:22-36 வரை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் சிறுகணும், அவர் பெருகணும். இந்த இடத்துல யோவானுடைய முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுகிறார். அதற்குதான் நான் அனுப்பப்பட்டேன். இந்த இடத்துல நிறைய சீஷர்கள் கூட நிறைய இடத்துல நம்ம யோவான்ல வாசிச்சோம்னு சொல்லுவாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேக்குறப்ப நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சாதாரணமான மனிதன். எந்த இடத்துலயுமே தன்னை போஸ்ட் பண்ணியே காட்டல. இந்த காலத்துல பார்க்கும் பொழுது போஸ்ட் பண்றது, தன்னைத்தானே உயர்த்துறத எல்லா இடங்களிலும் இருக்குது. தன்னுடைய ஊழியத்தை, தனக்கு இருக்கிற ஞானம், தான் படிச்சிருக்கிற படிப்பு, தன்னுடைய சொத்து மதிப்பு, தனக்கு இருக்கிற ஆத்துமாக்கள், தனக்கு இருக்கிற ஊழியங்கள், இததான் என்ன பண்றாங்க, எல்லாம் பெருசுபடுத்தி காமிக்கிறாங்க. நிறைய இடத்துல அதனாலதான் எழுப்புதல் வரமாட்டேன்து. நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது கிறிஸ்துவை நாம காண்பிக்கணும். யோவான் அதை தான் செஞ்சார். யோவானுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய ஊழியம் என்னன்னா கிறிஸ்துவை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சார். நான் அல்ல, அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு எப்ப வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் என்னன்னா ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் என்ன பண்ண, எப்பயுமே என்ன பண்ணார், குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த இடத்துல அந்த காட்டு தேன் என்ன சொல்றது,
அந்த இந்த வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் வந்து அவருடைய ஆத்தும பசியை வந்து என்னன்னா ஆவிக்குரிய பசியை வந்து தீர்க்கல. கர்த்தருடைய வார்த்தை தான் அவர் என்ன பண்ணாருன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணார். ஆண்டவர் தான் அவரை திருப்தி ஆக்கினார். அதை தான் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தினாலே வருகிற ஒரு திருப்தி, ஆத்தும திருப்தி வந்து என்ன பண்ணோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அதை வந்து இந்த இடத்துல வந்து யோவான் ஸ்நானகனை மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகனுடைய மெசேஜ், அவர் என்ன சொன்னார், அவருடைய உபதேசம் என்ன, அவருடைய ஊழியம் என்னன்னு பார்த்தோம்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தூற்றுக்கூடை அவர் கையில் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இந்த இடத்துல இன்னும் நம்ம பார்க்கிறோம் 6ஆம் வசனத்துல இருந்து கூட நம்ம வாசிக்கலாம். தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியின் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம 11ஆவது வசனம் வரை நம்ம 12ஆவது வசனம் வரை வாசிக்கும் போது கூட இதுதான் யோவான் ஸ்நானனுடைய மெசேஜ். இவர் என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்ளுகிற ஒரு உபதேசம். இந்த நாட்களில இப்படிப்பட்ட உபதேசம் எங்கேயுமே கேட்க முடியல. எல்லா இடத்துலயும் ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் உயர்த்துவார், ஆண்டவருனை அப்படி செய்வார் இப்படி செய்வார், இன்றைக்கே உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இப்படிதான் நம்ம இப்ப மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய நம்ம இப்படிதான் கேட்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா விரியன் பாம்பு குட்டிகளே. யார பார்த்து சொல்றாரு? சாதாரண ஆட்களை பார்த்து அவர் சொல்லல. பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அந்த காலத்துல. அவங்கள பார்த்து என்ன பண்றாருன்னா கடிந்து கொண்டு பேசுகிறார். நம்ம வந்து எல்லா நேரத்திலும் கடிந்து கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை. ஆனா கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து யோவான் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த யோவானுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக அவசியம். கடிந்து கொள்ளாமல் நம்ம சும்மா மேலோட்டமான பிரசங்கங்கள் வந்து அது வந்து சும்மா நமக்கு நாமே அது பேசிக்கொண்டால் நம்மை பிரபலப்படுத்துவதற்காக அதை பேசினால் ஒழிய, ஆனா மற்றபடி அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. இந்த இடத்துல வந்து விரியன் பாம்பு குட்டிகளை என்ன ஒரு தைரியம் இல்லையா? கர்த்தருடைய பக்கம் நாம நின்றிருந்தோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோமே என்றால், தேவ சித்தத்தை செய்வோமே ஆனால் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்னன்னா யாருக்கும் யோவான் பயப்படல, தைரியமா சொல்றார் விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த காலத்து இந்த மாதிரி நம்ம பிரசங்கமே பண்ண முடியாது. வந்திருக்கிற விசுவாசிகளை பார்த்து நம்ம யாராவது விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு போயிருவாங்க, ஒரு சிலர் அடிக்க கூட வந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து யோவான் ரொம்ப தைரியமாக பேசுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. இப்படிப்பட்ட கடிந்து கொண்டு உபதேசிக்கிற போதகர்கள் இன்றைக்கு அவசியம் தேவை. அதைதான் நம்ம வந்து இதுல நம்ம பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா தேசத்துல வந்து என்னன்னா சீர்படுதல் இருக்காது, சீரான தன்மை இருக்காது, எல்லாம் தாறுமாறாதான் போகும். எப்பயுமே பேம்பரிங் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை வந்து சரியா வளராது. குழந்தைய வந்து கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சாதான் அந்த குழந்தை பெருசாகும் போது என்னன்னா ஒரு நல்ல ஒரு குழந்தையாக, நல்ல ஒரு என்ன சொல்ல டிசிப்ளினான பிள்ளையா அது வளரும். அதே போல இந்த நாட்களில என்னன்னா கடிந்து கொண்டு உபதேசிக்க வேண்டும். யார கடிந்து கொள்றாருன்னா பெரிய ஆட்களை கடிந்து கொள்கிறார். இந்த இடத்துல யோவானுக்கு ஐயோ இவர் பெரியவரு, இவர் வந்து இவரை சொல்லிட்டு ஐயோ என்ன ஆவறது, இவர் கற்றுக்கொள்ளைன்னா என்ன ஆவறது. நம்ம நிறைய நாட்கள்ல வந்து இப்படிதான் நிறைய காரியங்கள் போகிறது. என்னன்னா பூசி மொழிவு இல்லைங்க பிரதர், நீங்க பண்ணது கரெக்ட், நீங்க செய்யறது சரி, தவறா இருந்தா கூட அதை சுட்டி காட்டுவதற்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அப்படி அல்ல. யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும், கடிந்து கொண்டு போதிக்க வேண்டும். அதைதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து யோவான் வந்து நிறைய அறிவு சார்ந்த காரியங்களை எல்லாம் சொல்லி போதிக்கல. ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் என்ன சொன்னார், கீழ்ப்படிய சொன்னார், மனம் திரும்ப சொன்னார். ஜஸ்ட் அதை மாத்திரம் தான் சொல்றாரு. வேற எதையுமே அவரு நாலேஜ் சம்பந்தப்பட்டு எதையுமே சொல்ல. அவர் பிரசங்கத்தை நம்ம படிச்சோமேனா நமக்கு புரியும், ஈஸியா புரியும், எளிமையா பேசுகிறார். இந்த காலத்துல நிறைய பிரசங்கங்கள் வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஆனா அப்படி யோவான் பேசல.
ரொம்ப ஈஸியா லகுவா மனம் திரும்பணும், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னா எல்லாருக்கும் புரிகிற வண்ணமாக லகுவாக என்ன பண்றாருன்னா யோவான் இந்த இடத்துல பிரசங்கிக்கிறார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பிரசங்கத்தை போட்டு என்ன குழப்பி அதை சொல்லி இதை சொல்லி புரிய வைக்கிறேன்னு அப்படி அல்ல. டைரக்டா நம்ம வந்து நிறைய நேரத்துல வந்து பில்லிகிரா மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்டா நம்மளுக்கு தெரியும். அவர் ஸ்ட்ரைட்டா எப்பயுமே ரட்சிப்பை பத்தி தான் அவர் பேசுவார், ஸ்ட்ரைட்டா பேசுவார். இந்த இடத்துல நான் கேட்கிற ஜனங்களுக்கு என்னன்னா எளிமையாய் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் போய் சேரும். நிறைய நேரத்துல தங்களை பிரபலப்படுத்துறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல சொன்னாரோ அதை தான் நம்ம சொல்லணும். அதுதான் வந்து இந்த இடத்துல யோவான் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க வேண்டுமோ அப்படி பிரசங்கிக்கணும். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து விரும்புகிறார். யோவான் ஸ்நானகத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகிற காரியம் அதுதான். இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துதல். இந்த இடத்துல நிறைய நேரத்துல நம்மளுடைய ஓன் மினிஸ்ட்ரி, ஓன் திங்கிங், என்ன சொல்றது, நம்மளுடைய ஓன் டெவலப்மெண்ட் என்ன சொன்னா நம்மளுடைய ஊழியங்க ரீச் ஆகும். எங்க போனாலும் என்ன சொல்றது, தன்னைய பத்தியே சொல்லணும். இந்த ஊழியம் செய்யறேன், அந்த ஊழியம் செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், இத்தனை பேருக்கு உதவி செய்யறேன். இது அல்ல ஊழியம். கர்த்தருடைய ஊழியங்கிறதே வேற. கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துவது, ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி பேசுவது, அதுதான் கர்த்தருடைய ஊழியங்கிறத யோவான் ஸ்நானகன் மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதைதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுக்கு இருந்த அந்த தைரியம் அது வந்து இந்த காலத்துல வந்து நிறைய நம்ம நாட்கள்ல வந்து பார்க்க முடியல. அந்த தைரியமான பிரசங்கங்கள் இல்ல, தைரியமான ஆட்கள் இல்ல. எல்லாம் பயந்து கொண்டுதான் பிரசங்கம் பண்ண ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடிந்து கொண்டு உபதேசிக்கிற ஊழியர்கள் இந்த நாட்களிலே ரொம்ப தேவையா இருக்கிறது. அதைதான் வந்து யோவான் ஸ்நானகத்துல இருந்து நம்ம முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம். இன்னொன்னு, யோவான் ஸ்நானனுடைய குணாதிசயம். நம்ம முன்னே பார்த்தோம். யோவான் ரொம்ப தைரியமா பிரசங்கித்தார். இன்னொன்னு, அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் ரொம்ப ஹம்பிள் பர்சனா இருந்தார். தைரியத்தோட வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே யோவான் ஸ்நானகன் தன்னை பெருமைப்படுத்தியே பேசியிருக்க மாட்டார். தான் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை வந்து யோவான் ஸ்நானகன் சரியாக செய்தார். அது வந்து வேற எந்த இதுலயும் என்ன பண்ணனா யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்ணல, வேற எதோடையும் அவர் வந்து என்ன மிக்ஸ் ஆகல. தன்னை பெருமைப்படுத்தியோ தன்னுடைய காரியங்களை பெருமைப்படுத்தியோ அவர் எந்த இடத்துலயுமே அவர் பேசவே இல்லை. யோவான் வந்து மிகவும் தாழ்மையுள்ள மனிதனாய் நடந்து கொள்கிறார். அதுதான், நான் சிறுகணும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் அவர் பெருகணும். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக அழைக்கப்பட்டேன். அதை மாத்திரம் என்ன பண்றானோ ஒரு தாழ்மையுள்ள ஒரு தெய்வ மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றினார். அது இல்லாம இந்த இடத்துல என்னன்னா ஒரு கனியுள்ள வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த இடத்துல கனி கொடுக்கிற வாழ்க்கை முக்கியம், கனி கொடுத்தல் அவசியம் அப்படிங்கறத வந்து யோவான் ஸ்நானகன் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதனால என்ன பண்ணணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். கனியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? இப்ப நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம 13 17 வரை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஞான ஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனால் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் வந்து இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். இந்த காலத்துல நிறைய கான்ட்ரோவர்சிஸ் ஓடுது. எதுலன்னா ஞானஸ்நானம் எடுக்கணுமா, எதுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னா நாம கட்டாயம் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்நானம் அவசியம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார்னா நம்ம மனிதனாய் பிறந்திருக்கிறோம், நாம மனம் திரும்பி இருக்கிறோம். நம்ம வந்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி நாம பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் பெறுவது மிக 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 அவசியம். அதைதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நமக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு வெளியரங்கமான முன் அடையாளமாக அதை காட்டி போயிருக்கிறார். அதனால ஞான ஸ்நானம் மிக 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 அவசியம். அதைதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவானாலே ஞானஸ்நானப்பட்டார், ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல அதை பார்க்கிறோம். அந்த இடத்துல இன்னொரு சொல்றார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் பெரியவர் வருகிறார். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஞான ஸ்நானத்தை குறித்த ஒரு தெளிவை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணா நம்ம பார்க்க வேண்டும். என்னன்னா
ஞான ஸ்நானம் மிக 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 அவசியம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் யோவான் இடத்தில் வந்து ஞான ஸ்நானம் எடுக்கணும்? அவர் வந்து தேவகுமாரன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன பண்றோம்? பாவ மன்னிப்புக்கென்று வெளியரங்கமான அடையாளத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனா அவர் ஒரு சாதாரண மனிதனாக அந்த இடத்துல வந்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக வந்து அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறார். அந்த இடத்துல வந்து தான் தேவகுமாரன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காண்பிக்கவில்லை. அவர் தானாக வந்து எல்லா ஜனங்களை போல ஒருவராய் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்ததுன்னா, நம்ம பார்க்கிறோம் தேவ ஆவியானவர் என்ன பண்ணார்னா புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல என்ன பண்ணார்னா அமர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கு முன்பாக ஒன்று நம்ம பார்க்கணும். என்னன்னா, இவர் உங்களுக்கு அக்னியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஞான ஸ்நானம் தண்ணியில மூழ்கி எழுகிற ஞான ஸ்நானம் வந்து வெளியரங்கமான இந்த உலகுக்கு நாம அறிவிக்கிறோம். நாம் பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்து இனிமே என்ன பண்ணுவோம்னா அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியரங்கமான ஒரு அறிக்கை செய்வதுதான் வெளியரங்கமான தண்ணீர்ல மூழ்கி ஞான ஸ்நானம். இந்த அக்கினி ஞான ஸ்நானம், அக்கினியினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞான ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். அததான் வந்து இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் வலியுறுத்தி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த 2 ஞான ஸ்நானமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்னன்னா மிக 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 அவசியம். நாம தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது பெரிய விஷயம் அல்ல. இந்த காலத்துல எல்லாரும் ஏகப்பட்ட பேர் என்னன்னா எல்லாம் முழுகி முழுகி சும்மா ஒரு கவுண்டிங்காக ஒரு அற்ப காசுக்காக என்ன பண்றாங்கன்னு, என் ஆலயத்துல இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, இந்த வருஷம் இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கவுண்டிங்காக ஒரு கணக்குக்காக ஒரு அற்ப காரியங்களுக்காக காண்பிக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை என்னன்னா துச்சமாய் மதிக்கிறார்கள். அது வந்து ஆண்டவர் விரும்பாத காரியம். தேவனை கோபமூட்டும் ஆண்டவரா ஏற்படுத்தின ஒரு காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியரங்கமா இப்படி தூஷணம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா வெளியரங்கமான ஞான ஸ்நானம், உள்ளான ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம். இது 2யுமே ஆண்டவருக்கு இந்த இடத்துல என்ன பண்றேன்னா வெளியரங்கமாய் ஆண்டவர் செய்தார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா, அவர் ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமருகிறார். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து சத்தம் கேக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருப்பாரா? இல்ல. அன்னைக்கு ஞானஸ்நானம் பெறும்படி ஒரு திரள் கூட்டம் யோவான் இடத்துல இருந்திருக்கும். திரள் கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை எல்லாரும் கேட்டார்கள். அவர் மேல வந்து அமர்ந்த புறாவை போன்ற பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பார்த்தார்கள். இது என்னன்னா வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். அதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வெளியரங்கமான ஒரு அங்கீகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்திலே கொடுத்தார். இடத்துல இன்னொரு காரியம் என்ன நம்ம பாக்குறோம்னா, ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா திரித்துவத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை நாம பார்க்கிறோம். திரியேக தேவனை 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையும் இந்த இடத்துல நாம ஒன்றாய் நாம பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த இடத்துல வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வந்து பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததை தான் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இதுல இருந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. யோவான் ஸ்நானகனை போல ஒரு எளிமை, ஒரு மனத்தாழ்மை, ஒரு உண்மை, இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து எந்த விதமான உலகத்துக்கும் தனியே என்ன பண்ணான்னா ஒரு டிசிப்ளினான லைஃப், ஒடுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுய கட்டுப்பாடுடைய ஒரு வாழ்க்கை. இயேசு அவர் என்னன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை தான் எல்லா இடத்திலையும் பிரதானப்படுத்துகிறார், தன்னை பிரதானப்படுத்தல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக நம்ம வாழணும் அப்படின்றதுதான் அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இதுல இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நாம் செபிக்கலாம்.
ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இதோ கர்த்தாவே, நாங்கள் தியானித்த 3ஆம் அதிகாரத்தை போல கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இதோ யோவான் ஸ்நானகனை குறித்து நீர் செய்த காரியங்கள் ஆண்டவரே, நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. தகப்பனே, இதோ ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, நீர் சொன்ன காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றின ஒரு தேவ மனுஷனாக இருந்தார் சுவாமி. அதே போல கர்த்தாவே, நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் தரிசனத்தையும் அறிந்தவர்களாய் ஓட, கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கும் கிருபை தாங்க சுவாமி. தகப்பனே, எங்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்யும். உண்மையுள்ளவர்களாய் இருந்து உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரை எந்த விதத்தில் எங்களை நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடி ஆண்டவரை கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய், கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை தரித்துக் கொண்டவர்களாய், ஆண்டவரை உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் நாவின் வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரை, ஒரு யோவானை போல உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசிகளாக, உண்மையுள்ள ஊழியர்களாக, உமக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாக வாழ அநேக ஜனங்களை உம் மண்டை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.